ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தேனி தாண்டி போடி மேலே இடுக்கி நோக்கி வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம வந்து காடமத்துக்கு வந்து கன்சல்டிங் பார்த்து ப்ராப்பராக வந்து ஃபீல்டு பார்த்து மருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போது நம்மளோட ஃபீல்டு ஒன்று இப்போ மழை ஹெவியாக போயிட்டுருக்கு. இடுக்கி ஃபுல்லாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெயின், அன்எக்ஸ்பெக்டட் ரெயின். ஸோ எகைன் வந்து மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து இங்கே மேலே வந்து நம்ம ஃபீல்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது எப்படி இருக்குது, என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் போயிட்டுருக்கு, எப்படி ஆளுகள் இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். எங்க ஊரை பாருங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாப்பேட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த தண்ணியில குளிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு டப்ரேஷன் இருக்கா, லவ் பெரியரா, கல்யாணம் முடிச்சு 4 குழந்தை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க, கூமாப்பேட்டிக்கு வாங்க. ஏங்க தண்ணியில குளிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு சல்லடை போறாது, சக்கரை சாதி வராது, என்னென்னமோ சொல்லுவாங்க, நோயெல்லாம் வரும், அதெல்லாம் கரைஞ்சிருங்க. எங்க காசி மாதிரிங்க. நம்ம கொடுத்த இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தண்டல்களோ மூட்டல்களோ அந்த இதுவோ கனவுல இருக்கக்கூடிய சராளுகளோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராப்பராக நம்ம நியூட்ரியன் கொடுத்துருந்தோம். தேவைக்கு தகுந்த மாதிரி இங்கே லோக்கலில் ஓரளவுக்கு எல்லாமே வந்து பேசிக் டோஸ் போனப்பெல்லாம் கூட ரொம்ப முன்னாடிலாம் ப்ரீவியஸ் ஆளுகள் வந்தப்பையும் சரி, ஃபைட்டோத்தோரை வந்தப்பையும் சரி, இது வந்தப்பையும் சரி, வில்டு வந்தப்பையும் சரி, நம்ம ப்ராப்பராக வந்து மெடிசின்ஸ் வந்து பக்கவாக கொடுத்துருந்த ஒரு எஃபெக்ட். இப்போ மெஜாரிட்டி மேலே இருக்க எல்லாருக்கும் தெரியும், இந்த மழை வந்ததில் வந்து கண்டினியூஸ் ரெயின் பெஞ்சதில் முக்கால்வாசி காடு வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து ஆளுகள் வந்துருச்சு. ஆனால் நம்ம கொடுத்த இந்த ஃபீல்டு எதுலேயுமே வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இருந்ததுனால ஆளுகள் அப்படிங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. லைட்டாக 1 இடங்களில் மட்டும்தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவுமே வந்து இப்போ நம்ம ப்ராப்பர் மெடிசின் கொடுத்துருக்கோம், அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்றைக்குமே வந்து கற்றுக்கிட்ட படிப்பும் சொல்லிக் கொடுத்த தொழிலும் வந்து என்றைக்கும் நம்ம கைவிடாது அப்படிம்பாங்க. ஸோ ஒரு எத்தனையோ பக்கம் இருந்து விர்ச்சுவலாக நிறைய பேருக்கு கைட் பண்ணுறோம். நேரில் வந்து அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுத்ததை வந்து வாட்ச் பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான சந்தோஷம் அப்படிங்கிறதும் கிடையாது. 1 லட்சம் விவசாயிகள் பக்கமாக நம்ம சேனல் இருக்கிறாங்க. 25,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் வாட்ஸ்அப் குரூப்பில் கைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு விவசாயி 1 ஏக்கர் வச்சா கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரோலில் நம்மளோட ஃபுல்லாக இருக்குது. நான் 1 ஏக்கரை ஆவரேஜ் வச்சுக்கிறேன். விவசாயிகள் அப்போ ஒரு 2-3 பேர், இப்போ ஒரு 10% பேருக்கு லேண்டே கூட இருக்காது. அப்போ ஒருத்தர் 2-3 லேண்டு கூட வச்சுருப்பாங்க, ஏக்கரா கூட வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு தனி மனுஷனாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு ரெவல்யூஷனாக இன்னும் நிறைய ஃபீல்டில் இருந்து நம்மளோட கொடுத்த ரிசல்ட்டோட வீடியோஸோட இவங்க காலங்களில் நான் உங்களோட கனெக்ட் பண்ணுவேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன பையன் அப்படின்னு நம்பி இல்லாமல் நிறைய கொடுத்தோட விளைவு இந்த 10 வருஷம் இந்த நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து சப்ளை பண்ணதுக்கான சர்வீஸ் பண்ணதுக்கான ஒரு ரிவார்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம்.